இப்போ நம்ம நிறைய இடங்களில் ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேட்க முடியுது. உண்மையிலேயே ஹீலிங்னா குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்படி குணப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கா? உண்மையிலே ஹீலிங் எல்லாருக்கும் தேவைதானா? ஹீலிங்னா என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஹீலிங் தேவையான்னு கேட்டால் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு சர்வைவல் லைஃபே ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. ஹாய், திஸ் இஸ் வாசுகி சங்கர். ஸோ நம்ம ஹீலிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் லைஃப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி லைஃப். சர்வைவல் லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, என்னோடய வாழ்க்கை என்னோடய கண்ட்ரோலில் எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் இருக்கிறது தான் வந்து ஒரு சர்வைவல் லைஃப். அதாவது எனக்கு என் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்குங்கிறதும் தெரியாது, நான் என் லைஃப்பில் எங்கே போயிட்டுருக்கேன்றதும் எனக்கு தெரியாது. வருதோ அப்பப்போ எனக்கு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்கள், அதாவது வார படத்துக்கு போகிறது, இல்லை நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு எப்போவும் நாள் பூரா ஃபோன் செக் பண்ணிகிட்ருக்கிறது, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்மளோட தற்காலிக சந்தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை அது போக்கில் வாழ்கிறது தான் ஒரு சர்வைவல் லைஃப். ஸோ இந்த சர்வைவல் லைஃப்பில் இருக்கிறப்போ எப்போவுமே நமக்கு வந்து நிறைய பயங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். பட் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே முழு பொறுப்பு எடுத்துக்கிறது. என் வாழ்க்கையை உருவாக்குறது என்னோட எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம ஒரு இலக்கு ஒன்றை நிர்ணயித்து அதை நோக்கி கொண்டு போகிறது தான் ஹாப்பி லைஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்குவோம். அதை அப்படி எதுவும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? ஒரு சர்வைவல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் அவங்க அதை பற்றியே யோசித்து அவங்க அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க. பட் ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற தெளிவு அவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உருவாக்குறது தான். ஸோ அதை தான் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். பொதுவாக ஹீலிங்கில் வந்து பார்த்தா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இன்னர் சைல்ட் ஹீலிங், ப்ரானிக் ஹீலிங், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், EFT, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அரோமா தெரப்பி, கலர் தெரப்பி, நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸில் நிறைய தேவையில்லாத பயங்களும் குழப்பங்களும் இருக்கும். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஹீலிங் டெக்னிக் எது தெரியுமா? கிராட்டிடியூட் எழுதுறது மூலமாகவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரொம்ப சுலபமாக மாற்ற முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியும் நன்றி எழுதுவோம். நன்றி எழுத நம்ம அடுத்த விஷயங்கள் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் குறையா. என்னோடய ஹெல்த்தை பர்சனலாக நான் எப்படி ஹீல் பண்ணேன்னா, நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்டு, அதாவது அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது மூலமாக கூட நம்மளை குணப்படுத்த முடியும். அதாவது நமக்குள்ளே இருக்க பயங்களையும் குழப்பங்களையும் நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ ஹீலிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸில் இருக்கிற பயங்களையும் குழப்பங்களையும் வெளியேற்றுறது தான். ஸோ அதை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோன்னா நம்மளால் என்ன முடியும், நம்மளோட உண்மையான பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போது இவ்வளோ நாளாக இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்மளே, நம்ம புது விஷயங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட செயல்களில் ஒரு தெளிவும் நேர்த்தியும் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஹீலிங் தேவையான்னு கேட்டால் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு சர்வைவல் லைஃபே ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. சர்வைவல் லைஃப்லேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க சர்வைவல் லைஃப்லேயே இருக்கலாம். என்ன அவங்க வாழ்க்கை அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. பட்
உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நினச்சது மட்டும்தான் நினைக்கணும். அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மேரேஜ் நடக்கணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், இல்லை உங்கள் பார்ட்னரோட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும், இல்லை உங்களுக்கு நிறைய பொருட்கள் தேவையாக இருக்குது, அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படும். சரிங்களா? ஸோ நான் கடந்த 8 வருஷமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பர்சனல் கோச்சிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அதில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இது பயன்படும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.